விதவை அப்படின்ற ஒரு கான்செப்டும் தனித்து விடப்பட்டக்கூடிய நிலையும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு சில பழக்கங்களிலிருந்து தோன்றி இருக்கிறது. இது எப்படி தோன்றி இருக்கிறது அப்படின்னா, ஒரு பெண் கணவனை இழந்ததற்கு பிறகு திருமாங்கல்யம் போடாமல் இருப்பது, பொட்டு வைத்து கொள்ளாமல் இருப்பது, பூ வைத்து கொள்ளாமல் இருப்பது, நல்ல உடைகள் போடாமல் இருப்பது, இதுக்கெல்லாம் காரணம் முன்னோர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் தன் கணவனை இழந்ததினுடைய வெளிப்பாடு அப்படின்னா என்னன்னா, தன் காதலனே தன்னை விட்டு போயிட்டாருன்ற ஒரு விரக்தியில இந்த உலகமும் இந்த உடம்பும் தன் காதலனுக்கு உரியது, அந்த காதலனே இல்லாத போது இந்த உடம்பிற்கான சுகம் எதற்கு அப்படின்றதினுடைய வெளிப்பாடில் ஒரு பெண் இருந்த விரக்தி நிலை அது என்ன ஆயிடுச்சுன்னா பாரம்பரிய முறையாகவே மாறி போயிடுது. நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? ஏன்னா ஒரு காலகட்டத்துல ஒரு காதலனுடைய இழப்பை சகித்து கொள்ள முடியாத பெண் தான் அப்படி இருந்திருப்பாங்க.